சீமானிடமிருந்து விழுகிற அத்தனை தோழர்களும் எங்க வந்து சேர்றான், வேல்முருகன் சேர்றான். இத திமுகனால ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை. நாங்க ஏடா மூட்டை பெட்டி மூட்டையும் இன்னோவா கார் சாவியும் வச்சிருக்கிறோம். வருகிற சீமான் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு புது இன்னோவா கார், நம்ம நாஞ்சில் சம்பத்துக்கு அம்மா கொடுத்த மாதிரி, ஜெயலலிதா அம்மா கொடுத்த மாதிரி காரை எவனும் வாங்கவே மாட்டேங்கிறானே. அப்போ வரத்தாலும் செய்யும். ஏன்னா ஆட்சியில் இருக்கோம், அதிகாரத்தில் இருக்கிறோம், பல மூர்த்திகளை வைத்திருக்கிறோம், பல வேலுகளை வைத்திருக்கிறோம், பல நேருகளை வைத்திருக்கிறோம், நேரு காந்திகளை வைத்திருக்கிறார். எங்களை எவ்வளவு சீந்த மாட்டேங்கிறானே. அப்ப 26 கேள்விக்குரியோ. இதுதான் கோபம் வருது. வேல்முருகன் மேல கோபம், பிஜேபி மேல கோபம், அண்ணாமலை மேல கோபம், அமித்ஷா மேல கோபம். ஆக ஆட்சி அதிகாரம் இருக்கிற இடத்துல ஏன் வரமாட்டேங்கிறான் எல்லா பயிலும். அதனால பல அரசியல் வியூகங்களை வகுத்து பிஜேபி பூதத்தை பயமுறுத்தி கொண்டே இருந்தால்தான் 20% வாக்கு இங்க வரும். சோ ஆனா இருந்தாலும் டீலிமிட்டேஷன்ற ஒரு ஆபத்து இருக்குது, மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ரொம்ப முன்கூட்டியே எடுத்துட்டாங்க திமுக. அரசியல் திமுக அரசியல் பண்ணுவதற்காகவே பிறந்தவன், ஜனிச்சவன். நம்ம பழா கருப்பையா ஐயா தான் சொல்லுவாரு, அதிமுக காரர் தோட்டம் மட்டும் தான் வச்சிருப்பான், திமுக காரன் காதோட கொண்டு போயிடுவான். அடிக்கடி சொல்லுவார் அவரு. பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. அவரும் கொஞ்ச நாள் திமுக இருந்தார். அவரும் திமுக இருந்தார். திமுக எப்படி இருந்தாங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டும் மாறி மாறி அவரு நீங்க எந்த கட்சிக்கும் போகாம ஒரு தமிழ் தேசிய தலைவராக இருந்தா இன்னைக்கு அவருக்கு பின்னாடி இன்னைக்கு சீமான்ட்ட வந்த கூட்டம், விஜய்கிட்ட வந்த கூட்டம் அப்படியே அவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும். அவரு திமுக அதிமுக போனதனுடைய விளைவு மக்கள் அவரை மறந்து விட்டார்கள்.